எவ்ரிபடி, கண்டிப்பா உங்களுக்கு சித்ராஸ் முரளிஸ் கிச்சன் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு கூட எங்க நானிமா நாங்க யோகா கிளாஸ் முரளிசரோட யோகா கிளாஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா ஒரு டீ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம். இவங்க தான் நானிமா அண்ட் நான் ரம்யா, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான மசாலா சாய் போட போறாங்க. சொல்லுங்க நானிமா அதை பத்தி. மசாலா சாய் பண்ண போறேன். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதோட தண்ணி ஊற்றணும். ஒரு 6 கப் பண்ண போறேன் டீ. ஓகே நானிமா, ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வைக்கணும். இதுதான் நம்மளோட ஆரம்பம் அப்படின்னு எல்லாரோட சமையல்ல சொல்லுவாங்க. சரி, ஓகே. கேஸ் பற்ற வச்சுட்டு தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு அப்புறம் டீ இலை போட்டுட்டு சர்க்கரை போடணும். டீ இலை இப்போ போட போறீங்களா? கொதிச்சக்கு அப்புறம் போடுவீங்களா? இல்ல இல்ல இப்போ தான் போடுறோம். ஓகே. ஸ்பூன் எங்கேம்மா சித்ரா? நாங்க அங்க இருக்க பாருங்க நானிமா. சரி. என்ட்ரி கொடுத்துருங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக வர வைக்கிறோம். வாங்க வாங்க உள்ள. சரி, ஓகே. இன்னைக்கு நான் தான். ஓகே, சொல்லுங்கம்மா. ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் டீ இலை போடலாம். ஓகே. அதில் ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் போகிறோம் சர்க்கரை. அதனால 6 ஸ்பூன் சர்க்கரை போட போறோம். 6 ஸ்பூன் சர்க்கரை போட போறோம். ஆமா, ஸ்வீட் கம்மியா தான் இருக்கும் நானிமா. கம்மியா இருக்குமா? போதும். 6 ஸ்பூன் கரெக்டா இருக்கும். நீங்க டீ பொடி எவ்வளவு போட்டீங்க நானிமா? ஒரு 5 ஸ்பூன். ஏன்னா இது ஸ்பூன் கொஞ்சம் பெருசு இருக்குதுல்ல. ஆமா ஆமா. கசக்கும். ஆனா ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லதா இருக்கும். அப்படியே? ஆமா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும். போடுறபடி தட்டுறதுக்கு வேணுமா இல்ல திருவிக்கிறீங்களா? எதோ வேணும். திருவிக்கலாமா? திருவிக்கலாம். அதுல கூட வச்சு திருவிக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கணும் அதில். நல்லா ஒரு இன்ச்சுக்கு மேல எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. நானிமா பால் கூட பொங்கறது பாருங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டீ பொடி இஞ்சி போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். நானிமா, இப்போ இந்த டிகாஷன் எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிக்கான பிற்பாடு பால் ஊற்றின பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் கொதிட்டு அப்புறம் டீ ரெடி. ஓகே. சோ டோட்டலா ஒரு 15 நிமிஷத்துக்கு. ஆமா, 15 நிமிஷம் ஆகும் டீ. ஓகே. சோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து டீ கொதிக்கணுங்க. அதுக்கு அப்புறமா பால் அதுல ஊத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். டீ டிகாஷன் வந்து செம்மையா கொதிக்குது. அந்த வாசனையும் வந்து எங்களுக்கு சூப்பரா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நல்லா வருது டீ அப்படின்ட்டு. நானிமா, இப்போ பால் ஊற்றலாம் இல்லையா? இப்போ பால் ஊற்றணுமா? ஓகே. பால் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கணும். ஓகே. இது கரெக்டாக இருக்கும்? கரெக்டாக இருக்கும். ஒரு அளவோட பால். ரைட். ஒரு 4 கப்பு தண்ணின்னா 2 கப்பு பால் வரும். ஓகே. அப்போ சரி வரும். ஸோ தண்ணி தான் வந்து நல்ல கன்சிஸ்டன்ட்டாக இருக்கும். குட், சூப்பர். நிறைய பால் ஊற்றினா நினச்சிக்கோ, பால் குடிச்ச மாதிரி இருக்கும், டீ குடிச்ச மாதிரி இருக்காது. ஓகே. அப்போ வந்து தண்ணி தான் நம்ம அதிகமாக வந்து டிகாஷன் போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படின்னு நானிமா சொல்றாங்க. சூப்பர், நல்ல விஷயம் தான். ரெடி ஆயிடுதா நானிமா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி குடிக்கலாம். ஓகே, இப்போ வடிகட்டிடலாம். நானிமா இப்போ ரெடி தானே? டீ ரெடி. இப்போ டீ வடிகட்டலாம். ஓகே. ரம்யா தான் நல்லா சூப்பரா பேசுவோமே. நீங்க நல்லா பேசுங்க நானிமா. தமிழ் அவ்வளவு வராதுமா நல்லா. இவங்க தமிழுக்கு எவ்வளவு பேர் தெரியுமா? ஃபேன்ஸ். பாம்பேல இருந்து ஒருத்தர் வந்து அவ்வளவு நல்லா நானிமா சூப்பரா தமிழ் பேசுறாங்கன்னு வேற கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் ரொம்ப ரசிச்சிருந்தாரு. ஆக்சுவலி ரொம்ப சின்ன தமிழ்காரர் அவரு இருக்கலாம். சின்ன பையன் தான், படிக்கிற பையனும் வேலைக்கு போற பையனும் தான். நல்லா அனுப்பிச்சிருந்தான். இப்போ கப்பு வேணுமா? கப் எடுக்கலாம். கிளாஸ்ல போட்டு குடிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு டீ. என் பொண்ணுக்கு சாயந்தரம் பார்க்க சொல்லணும். உங்க பொண்ணு எங்க இருக்காங்க நானிமா? யூஎஸ்ல இருக்க என் பொண்ணு. எங்க பேத்தி நியூயார்க்ல இருக்கிறா. சோ இப்போ 2 பேரும் ஏஞ்ச உடனே உங்க டீ தான் பாப்பாங்க. ஆமா. ஓகே. டீ கலரே சூப்பரா இருக்கு. ஆமா. ரம்யா, அதை டேஸ்ட் பார்ப்போம். எஸ், டேஸ்ட் பார்க்கலாம். சரி, இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த கப் ஆஃப் நீங்களே கொடுங்க நானிமா. மாமிக்கு ஃபர்ஸ்ட்
மாமிக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் சாந்தி அம்மாவுக்கு. பொடியோட இதுதான். ஆமா. ஏன் உனக்கு போட்டுங்க. நிக்கிலா நிக்கிலா இல்லையா? நிக்கிலா டீ குடிச்சு பாரு எப்படி இருக்குது டீ. சோ ஒரு ஆவி பறக்கிற டீ கொடுத்துருக்கீங்க நானிமா. செம சாய் இது. டேஸ்ட் பண்ணி பாத்துறேன். சரி. சூப்பரா இருக்குப்பா. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு ரம்யா டீ? வாவ் சூப்பரா இருக்கு நானிமா. ஆஃப்டர் a சூப்பர் யோகா வொர்க் அவுட் சரி ஹாட்டான டீ from நானிமா. லவ் யூ நானிமா and ரொம்ப சந்தோஷம் and next episodeல உங்களை சந்திக்கிறேன். It's bye from சித்ராஸ் முரளி கிச்சன். Bye. Bye. சித்ரோட